பயிற்சி 5.4ல 8வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் 2 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. 2023 2025லேயும் கேட்டிருக்காங்க. a-4,2 b6,-4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 புள்ளி இருக்குது, ஏபி -4,2 இந்த புள்ளி 6,-4 இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு மைய குத்துக்கோடு. அப்போ இதுதான் மைய குத்துக்கோடு. இது எது வழியாக போகுதுன்னா இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புள்ளியில் போகுது. இந்த கோடை சிடின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய இந்த சிடியின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு சூத்திரம் நடுப்புள்ளி ஈக்குவல் x1 y1 இதை x2 y2ன்னு வச்சுக்கிடுவோம். x1 + x2/2 y1 + y2/2. x1 என்னது -4 + 6/2 2 - 4/2 2/2 -2/2 அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 1. இதை அடி கொடுத்தோம்னா -1. அப்போ நடுப்புள்ளி என்னது 1, -1. அடுத்து இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது குத்துக்கோடு. அப்போ இந்த ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். ஏபியின் சாய்வு ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு சூத்திரம் என்ன அப்படின்னு பாருங்கள். மொத்தம் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 சூத்திரம் இருக்குது. சாய்வு ஈக்குவல் tan θ, சாய்வு ஈக்குவல் y2 - y1, சாய்வு x2 - x1, சாய்வு ஈக்குவல் -x/y/. நமக்கு இப்போ இந்த சூத்திரம் தான் செட் ஆகும். அப்போ இதை எப்படி வச்சுக்கணும்? y2 - y1 x2 - x1. y2 என்னது -4 -2 6 -4 போடும்போது +4 ஆயிரும். அப்போ -6/8 சாரி 10 -6/10. அப்போ இதை அடி கொடுக்கலாமா? 4 2 3 2 6 I 2 10. இப்போ -3/5. இப்போ ஏபியின் சாய்வு -3/5. அப்போ இந்த குத்துக்கோட்டின் சாய்வு சிடியின் சாய்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது குத்துக்கோடு தானே. அப்போ இங்கே மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் போடுதோம். ப்ளஸ் இதனுடைய தலைகீழி அப்போ 5/3. இப்போ சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு சிடி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு வேணும். அந்த சிடி நேர்கோட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு புள்ளி இருக்குது 1, -1 இருக்கா? 1, -1 இந்த புள்ளி தான் 1, -1. அடுத்து இதனுடைய சாய்வு என்னது? m = 5/3. m = 5/3. நமக்கு நேர்கோட்டின் சமன்பாடு 4 சமன்பாடு தெரியும். இது என்னதுன்னா ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுக்கப்பட்டால் இந்த சமன்பாடு. அப்போ இந்த சமன்பாடை சூஸ் பண்ணிக்கிறது. அந்த 4 சமன்பாடையும் நல்லா படிச்சுக்கணும். மொத்தம் 7 சூத்திரம் இந்த பாடத்தில் முக்கியம். அப்போ y - y1 = m × x - x1. இது x1 y1. அப்போ y மைனஸ் இந்த -1 என்னவாயிரும்? +1 ஆயிரும். m எவ்வளவு? 5/3 x -1. இங்கே இருக்க 3 இங்கே வரும்போது பெருக்கல் 3 ஆயிரும். 3 × y + 1 = 5 × x - 1. 3y ப்ளஸ் இந்த 3 உள்ளே கொண்டு பெருக்கிறோம். 3 = 5x - 5. நமக்கு ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்குன்னா ax + by + c = 0ன்னு இருக்கும். abc மூணுமே என்னன்னா எண்களாக இருக்கும். abc எண்களாக இருக்கும். அப்போ இது இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ 5x அங்கே வச்சுக்கணும், எல்லாத்தையும் இங்கே கொண்டு போகிறோம். அப்போ 5x - 5 இந்த 3y இந்த சைடு வரும்போது -3y -3. அப்போ இந்த சைடு 0 ஆயிருமா? அப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போடும்போது மதிப்பு மாறாது. 5x - 3y -5 -3 கூட்டினா -8 = 0. அப்போ
மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதில் வந்து 3 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது ஃபார்முலா 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் சாய்வு கண்டுபிடிக்கிறது. மூணாவது ஃபார்முலா ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்தால் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு. 3 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவனிங்க, 2 புள்ளிகள் கொடுத்து அந்த 2 புள்ளிகளை இணைக்கும் மையக்குத்து கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இந்த கோட்டின் சாய்வு கண்டுபிடிச்சி அந்த நடுப்புள்ளியையும் வச்சு நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.